பேர் இந்த கிளிப்பை பார்த்திருக்க மாட்டீங்க. விட்டிடத்துல இருந்து நான் தொடங்குவேன். இந்த கிளிப் இருக்க பார்த்துட்டு நான் Juanita Nathan, Liberal candidate, says war crimes plus crimes against humanity equals genocide. தேசிய உணர்வுன்றது இல்லாம ஒரு மனுஷன் வாழவே இல்லாது. இப்படின்னு சொல்றாங்க இப்படின்னு சொல்றாங்க, நாங்க என்னதான் செய்யறது அப்படின்ற ஒரு குழப்பம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. 24 மணித்தியாலமும் எவ்ரி செகண்டும் தேசிய உணர்வு இருந்தா தான் உலகம் இயங்கும். வாக்களிக்க 20-30 வருடங்களா வாக்குச்சாவடிக்கு வராத மக்களே ஓடி வந்து வாக்களித்திருக்கிறார்கள். ஒரு நாட்டின் தேசியத்துக்கு ஆபத்து வரும் பொழுது அதுகள் ஒன்றையும் பார்க்க கூடாது. சரித்திரம் மாறுற ஒரு கட்டம் வந்துட்டது. பாரிய மாற்றம் ஒன்று நடக்குது கனடாவில். இந்த முறை 40 வருஷமா எங்களுக்கு தான் கனடா செய்திருக்கு. நாங்கள் ஒன்றும் கனடாக்கு செய்யல. சந்தர்ப்பம் கிடைக்காத இந்த நாட்டுக்கு ஒரு நன்றி செய்யன்ற உணர்வோட நாங்கள் இருந்தால் இதுதான் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற சந்தர்ப்பம். நாங்கள் எல்லா டிஃபரன்ஸையும் பின்னுக்கு வச்சுட்டு எலெக்ஷன் முடியட்டும். எத்தனையோ எலெக்ஷன் வந்திருக்குது. ஆனா இந்த எலெக்ஷன் வேற ஒரு எலெக்ஷன், கனடாவா அமெரிக்காவா. நாங்கள் இந்த டிஃபரன்ஸை கொண்டு வந்து வைக்கணும்டா நாங்கள் ஒரு பெருந்தன்மையற்றவர்கள் மட்டும் இல்லை, நன்றி இல்லாதவர்களாயும் போயிடுவோம். சரியோ, நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பாவிச்சு கனடாக்கு நாங்கள் ஒன்று செய்திருக்கிறோம் காட்டுவோம். 51வது மாநிலமா ஏதோ ஒரு ஆக்கிரமிப்பு வந்தா எங்கட பிரச்சனையை நாங்க டொனால்ட் ட்ரம்ப்ட போய் சொல்ல முடியுமா? இது ஒரு இறுதி சந்தர்ப்பமாக இருக்கிறது. நாங்க ஒரு விடயம், கனடா ஒரு ஆபத்தில் இருக்கிறது. கனடா தேர்தல் நடக்க இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது. தமிழரின் வாக்குகள் தமிழரின் குரலுக்காக பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு பிரசாரம் உள்ளடக்கப்படுகிறது.